أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. வாழ்க்கை மற்றும் சம்பவங்கள் பற்றி எடுத்து கூறப்பட்டு வந்தது. பத்ர் போர் முடிவுற்றது. காஃபிர்களை அவர்களின் தீய முடிவு வரை அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். இதை குறித்து ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டனர். அதில் பல தலைவர்களும் இருந்தனர். அந்த குறைஷிய தலைவர்களின் சடலங்களை அடக்கம் செய்தது தொடர்பாக இவ்வாறு கூறப்படுகின்றது. சஹி புகாரியில் வருகிறது. ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். முந்தைய கால சம்பவங்கள் எடுத்து கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது குறைஷியர்களின் சிலர் கூறியதன் காரணமாக அவர்களில் மிகவும் தீயவனான ஒருவன் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள்களுக்கு இடையில் அன்னார் சஜிதாவில் இருக்கும்போது விலங்குகளின் கருப்பையை தூக்கி வைத்துவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவின் நிலையிலேயே இருந்தார்கள். அந்த மக்களோ சிரித்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் ஃபாத்திமா அவர்களுக்கு யாரோ ஒருவர் இதை கூறினார். ஹஸ்ரத் ஃபாத்திமா அவர்கள் சிறுமியாக இருந்தார்கள். அவர்கள் ஓடி வந்தார்கள். அப்போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் தான் இருந்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலே இருந்து அதை அகற்றினார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல் மிக அதிக எடை கொண்ட கருப்பை வைக்கப்பட்டிருந்தது. அதை ஃபாத்திமா அவர்கள் அகற்றினார்கள். அவர்கள் அந்த மக்களை ஏசி பேசினார்கள். அப்போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தார்கள். அன்னார் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே நீ குறைஷை பிடிப்பாயாக, அல்லாஹ்வே நீ குறைஷை பிடிப்பாயாக, அல்லாஹ்வே நீ குறைஷை பிடிப்பாயாக. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெயராக எடுத்து கூறி அவர்களை பிடிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே அம்ர் பின் ஹிஷாம், உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, வலீத் பின் உத்பா, உமையா பின் கலஃப், உக்பா பின் அபி முஐத், அம்மாரா பின் வலீத் ஆகியோரை பிடிப்பாயாக என்றார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக பத்ர் போர் நாளன்று இவர்கள் விழுந்து கிடப்பதை நான் கண்டேன். அதாவது எவர்களுடைய பெயரை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்களோ அவர்களை. பிறகு அவர்கள் பத்ர் போர் களத்தின் குழியில் இழுத்து கொண்டு வரப்பட்டு வீசப்பட்டார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து குழியில் இருப்பவர்கள் சாபத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே வாழ்க்கை வரலாறு நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளுடைய சடலங்களை அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து எடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் துவங்குவதற்கு முன்பே அம்மக்கள் கொல்லப்படுகின்ற இடங்களை பற்றி கூறிவிட்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பத்ரில் கொல்லப்பட இருக்கின்ற முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டு விழும் இடங்களை காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்களை காட்டும்போது, நாளை இன்ஷா அல்லாஹ் இது உத்பா பின் ரபியா கொல்லப்படுகின்ற இடமாக இருக்கும், இது ஷைபா பின் ரபியா கொல்லப்படுகின்ற இடமாக இருக்கும், இது உமையா பின் கலஃப் கொல்லப்படுகின்ற இடமாக இருக்கும், இது அபு ஜஹில் பின் ஹிஷாம் கொல்லப்படுகின்ற இடமாக இருக்கும், இது இன்ன நபர் கொல்லப்படுகின்ற இடமாக இருக்கும் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அருளுக்குரிய கரத்தை நிலத்தில் வைத்து அடையாளமிட்டவாறு இதை கூறினார்கள்.
பிறகு அடுத்த நாள் பத்ர் போரின் போது எவர்கள் இறந்தார்களோ அவர்களின் சடலங்கள் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கூட நகராமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அருளுக்குரிய கரத்தால் எங்கு சுட்டி காட்டினார்களோ அங்கு இருந்ததை நாங்கள் கண்டோம். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது, போருக்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களில் கொல்லப்பட்ட அனைவரையும் குழியில் போடுமாறு கட்டளையிட்டார்கள். ஆகவே உமையா பின் கலஃபை தவிர அனைவரும் குழியில் போடப்பட்டார்கள். அவனுடைய சடலம் அவனுடைய கவசத்திற்குள் உப்பி போயிருந்தது. அவனை தூக்கிய போது அவனுடைய தசைகள் விழ ஆரம்பித்தன. அதன் காரணமாக அவன் அதே இடத்தில் மண் மற்றும் கற்களால் மூடப்பட்டு விட்டான். முஷ்ரிக்குகளுடைய சடலங்களை குழியில் எரியுமாறு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட போது உத்பா பின் ரபியா குழியில் எரியப்பட்டான். உத்பாவுடைய மகனாகிய ஹஜ்ரத் அபு ஹுசைஃபா அவர்களின் முகத்தில் வெறுப்பின் அடையாளங்களை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அதாவது இவர் முஸ்லீமாக இருந்தார், தந்தை காஃபிராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய தந்தையை குறித்து சிந்தனை ஏதும் ஓடுகின்றதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இல்லை இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை குறித்தும் எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது, அவர் கொல்லப்பட்டது குறித்தும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்னுடைய தந்தை நல்ல ஆலோசனை கூறக்கூடியவராகவும் மென்மையானவராகவும் கண்ணியமிக்கவராகவும் இருந்ததை நான் அறிவேன். இவ்விஷயங்கள் அவரிடத்தில் இருந்த இந்த நன்மைகள் அவரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரும் என்று நான் எதிர்பார்ப்பு வைத்திருந்தேன். ஆனால் நான் அவருடைய முடிவை பார்த்தபோது எனக்கு அவருடைய குஃப்ர் நினைவுக்கு வந்துவிட்டது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். இவ்விஷயங்கள் என்னை துக்கப்படுத்தின என்று அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு, அதாவது அபு ஹுசைஃபா அவர்களுக்காக நன்மையான துவாக்களை செய்தார்கள், நற்சொற்களை அவர்களுக்கு கூறினார்கள். ஹஜ்ரத் அபு தல்ஹா அன்சாரி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நாளில் குறைஷிய தலைவர்களில் 24 நபர்களை குறித்து கட்டளையிட்டார்கள். ஆகவே அவர்களின் சடலங்கள் பத்ர் போர்க்களத்தில் இருந்த ஒரு கிணறில் எரியப்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வெற்றி கொள்ளும் போது போர்க்களத்தில் 3 இரவுகள் தங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் தங்கியிருந்த போது 3ஆம் நாளில் அன்னார் தமது ஒட்டகத்தில் இருக்கையை கட்டுமாறு கட்டளையிட்டார்கள். ஆகவே அந்த கட்டளைக்கேற்ப ஒட்டகத்தில் இருக்கை கட்டப்பட்டது. அன்னார் செல்ல ஆரம்பித்தார்கள். அன்னாருடைய சஹாபிகளும் அன்னாருடன் சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக செல்கிறார்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்களை தூக்கி எறிந்து புதைத்த அந்த கிணற்றின் சுற்றுச்சுவரை அடைந்தபோது அங்கு நின்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன அம்மக்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய தந்தையர்களின் பெயர்களையும் கூறி அழைத்தார்கள். இன்ன நபரே, இன்ன நபருடைய மகனே, அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் என்று இப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏனென்றால் எங்களுடைய இறைவன் எங்களிடம் செய்த வாக்குறுதிகள் உண்மையாவதை நாங்கள் கண்டுவிட்டோம். உங்களுடைய கடவுள்கள் உங்களிடம் செய்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற கண்டீர்களா என்று கேட்டார்கள். அபு தல்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அப்போது உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த சடலங்களிடம் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? அவற்றில் உயிர் இல்லையே, இவர்கள் இறந்து போய்விட்டனர் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நான் கூறக்கூடிய விஷயங்களை இவர்களை விட அதிகமாக நீங்கள் கேட்கவில்லை என்றார்கள். சீரத் இப்னு ஹஷாம் என்ற நூலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது, கிணற்றில் இருப்பவர்களே, நீங்கள் உங்களுடைய நபிக்கு மிகவும் தீய உறவினர்களாக இருந்தீர்கள். நீங்கள் என்னை பொய்ப்படுத்தினீர்கள், மற்ற மக்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். நீங்கள் என்னை எனது வீட்டிலிருந்து வெளியேற்றினீர்கள், மற்ற மக்கள் எனக்கு அடைக்கலம் தந்தனர். நீங்கள் என்னுடன் போர் செய்தீர்கள், மற்ற மக்கள் எனக்கு உதவி செய்தனர் என்றார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹல் வஜத்தும் மா வாதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய கடவுள் உங்களிடம் செய்த வாக்குறுதி உண்மையாக நீங்கள் கண்டீர்களா என்ன என்று கேட்டார்கள். சீரத் காத்தமுன் நபியின் எனும் நூலில் இச்சம்பவத்தை மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிச் செல்வதற்கு முன் குறைஷிய தலைவர்களை அடக்கம் செய்திருந்த அந்த குழிக்கு அருகில் சென்றார்கள். அவர்களின்
ஒவ்வொரு நபருடைய பெயரையும் கூறி அழைத்தார்கள். ஹல் வஜத்தும் மா வாதகுமுல்லாஹு வ ரசூலுஹு ஹக்கா ஃபைன்னி கது வஜத்து மா வாதனி அல்லாஹ் ஹக்கா என்று கேட்டார்கள். அதாவது, இறைவன் என் மூலமாக உங்களுக்கு கூறிய அந்த வாக்குறுதி உண்மையாகிவிட்டதை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இறைவன் என்னிடம் கூறிய வாக்குறுதி உண்மையாகிவிட்டதை நான் கண்டுவிட்டேன் என்றார்கள். அஹ்லுல் கலீபி பேச அஷீரத்தின் நபியி குன்தும் லி நபியிக்கும் கஸப்துமூனி வ சதகனியன் நாசு வ அஹ்ரஜ்துமூனி வ ஆவானியன் நாசு வ காத்தில் துமூனி வ நஸ்ரனியன் நாஸ் என்று கூறினார்கள். அதாவது, குழியில் விழுந்து கிடப்பவர்களே, நீங்கள் உங்களுடைய நபிக்கு மிகவும் தீய உறவினர்களாக இருந்தீர்கள். நீங்கள் என்னை பொய்ப்படுத்தினீர்கள். பிற மக்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். நீங்கள் என்னை எனது ஊரில் இருந்து வெளியேற்றினீர்கள். மற்றவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தனர். நீங்கள் எனக்கு எதிராக போர் செய்தீர்கள். மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்பொழுது இவர்கள் சடலங்கள் ஆவார்கள். இவர்கள் என்ன கேட்பார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய இந்த விஷயங்களை அவர்கள் உங்களை விட அதிகமாக கேட்பார்கள். அதாவது, அவர்கள் எப்படிப்பட்ட உலகுக்கு சென்று விட்டார்கள் என்றால் அங்கு எல்லா உண்மைகளும் தெளிவாகிவிடும், எவ்வித திரையும் இருக்காது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொற்கள் தமக்குள் ஒரு வினோதமான வேதனையையும் துன்பத்தையும் கொண்டுள்ளது. அந்நேரத்தில் இருந்த அன்னாருடைய உள்ளத்தின் நிலையை கொஞ்சம் இது எடுத்து காட்டுகிறது. கடந்த காலங்களில் இருந்த குறைஷியர்களின் எதிர்ப்புகள் அந்நேரத்தில் அன்னாருடைய கண்முன் வந்து சென்றன. சிந்தனை எனும் உலகில் ஒவ்வொரு பக்கமாக அன்னார் புரட்டி கொண்டே சென்றார்கள். அந்த பக்கங்களை பார்ப்பதால் அன்னாருடைய உள்ளம் நிம்மதி இழந்து போனது போல் தெரிகிறது. போரினுடைய இத்துவக்கத்தின் பொறுப்பாளி முழுக்க முழுக்க மக்கத்து காஃபிர்களாக இருந்தனர் என்பதும் அன்னாருடைய இந்த சொற்களில் இருந்து உறுதியாக நிரூபணமாகிறது. ஏனென்றால் வகாத்தில் துமூனி வ நசரடியன் நாஸ் என்ற அன்னாருடைய சொற்களில் இருந்து அது வெளிப்படுகின்றது. அதாவது, என் சமுதாய மக்களே, நீங்கள் என்னுடன் போர் செய்தீர்கள், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். இந்த போர்களின் துவக்கம் காஃபிர்கள் சார்பாக செய்யப்பட்டது என்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் என்பது இதிலிருந்து நிச்சயம் நிரூபணமாகிறது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி தம்மை பாதுகாப்பதற்காக வாழ்ந்தினார்கள். இந்த போரில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் பற்றிய குறிப்பும் காணப்படுகிறது. அவற்றுள் ஒரு சம்பவம் வாழ்க்கை வரலாறு நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இப்னு இசாக் அவர்கள் கூறுகிறார்கள், உக்காஷா பின் மெஹ்சன் அவர்கள் பத்ர் போர் நாளன்று தம்முடைய வாளை கொண்டு போரிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வாள் உடைந்து விட்டது. அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு மரக்கம்பை கொடுத்தார்கள். உக்காஷாவே, நீங்கள் இதை கொண்டு காஃபிர்களுடன் சண்டையிடுங்கள் என்றார்கள். உக்காஷா அவர்கள் அதை கையில் ஏந்தி அதை சுழற்றிய போது அந்த கம்பு அவர்களுடைய கையில் வாளாக மாறிப்போனது. அது மிக நீண்டதாக இருந்தது. அதனுடைய உலோகம் மிக கடினமானதாக இருந்தது. அதன் நிறம் வெள்ளையாக இருந்தது. அவர்கள் அதை கொண்டு போர் செய்து வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கிவிட்டான். அறிவிப்பாளர் கூறுகிறார், அந்த வாளுடைய பெயர் அவுன் என்பதாக இருந்தது. பிற்காலத்தில் நடந்த போர்களிலும் உகாஷா அவர்கள் அந்த வாளை கொண்டு வீரத்துடன் போர் செய்து வந்தார்கள். முசைலமா கஸாபுக்கு எதிரான போரில் அவர்கள் ஷஹீதாகும் வரை அதை கொண்டு போர் செய்து வந்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ்நீர் மற்றும் புனித கரங்களின் தாக்கங்கள் பற்றிய குறிப்பும் அற்புதங்களின் தோற்றத்தில் காண கிடைக்கின்றன. ஹஸ்ரத் கதாதா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது, பத்ர் போர் நாளன்று அவர்களின் கண்ணில் அடிபட்டது. அந்த கன்னத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதாவது கண்விழி வெளியே வந்து விட்டிருந்தது. அவர்கள் அதை கீழே எறிய விரும்பினார்கள். நபி தோழர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை பற்றி கூறிய போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதாதா அவர்களை தம்மிடம் அழைத்தார்கள். தமது உள்ளங்கையில் அவருடைய கண்ணை வைத்தார்கள். பிறகு அதை அதனுடைய இடத்தில் வைத்து விட்டார்கள். அதாவது அந்த கண்விழியை திரும்ப கண்ணுக்குள் வைத்து விட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய ஒரு கண்ணுக்கு அடிபட்டது என்பது கூட அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. அதாவது அந்த கண் எவ்வாறு சேர்ந்து விட்டது என்றால் முற்றிலும் குணமாகிவிட்டது.
அந்த கண் அடிபட்டு வெளியே வந்திருந்தது என்ற நினைவு கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் வெளியே வந்த அந்த கண் இன்னொரு கண்ணை விட மிகவும் அழகாக இருந்தது. சில நூல்களில் கண் குணம் பெற்ற இந்த சம்பவம் உஹது போர் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சிலர் இதை அகல் போரின் சம்பவம் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த அற்புதம் பதர் போர் சம்பந்தப்பட்ட குறிப்பிலும் காணப்படுகின்றது. காஃபிர்கள் தோல்வியுற்ற செய்தி மக்காவில் எவ்வாறு சென்றடைந்தது என்பதை பற்றிய குறிப்பு இவ்வாறு வருகிறது. முஷ்ரிக்குகள் பத்ர் போர்க்களத்தை விட்டு ஓடும்போது ஒழுங்கமைப்பு இல்லாத நிலையில் சிதறிப்போய் பயந்து போய் மக்காவை நோக்கி ஓடினர். வெட்கி தலை குனிந்தவாறு தாம் எவ்வாறு மக்காவில் நுழையப் போகிறோம் என்று அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. குறைஷியர்கள் தோல்வியுற்ற செய்தியை முதலில் மக்காவுக்கு எடுத்துச் சென்ற நபர் ஹைஸ்மான் பின் அயாஸ் பின் அப்துல்லா என்பவர் ஆவார். இவர் பிறகு முஸ்லீமாக ஆகிவிட்டார். மக்கள் அவரிடம் என்ன செய்தி கொண்டு வந்துள்ளா என்று கேட்டனர். அவர் கூறினார், உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, அபுல் ஹக்கம் பின் ஹிஷாம், அதாவது அபு ஜஹல், உமையா பின் ஹலஃப், இன்னும் சில தலைவர்களுடைய பெயரை எடுத்து கூறி இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர் என்றார். கொல்லப்பட்ட குறைஷிய தலைவர்களின் பெயரை அவர் கூற ஆரம்பித்த போது மக்கள் இவ்விஷயத்தை நம்பவில்லை. ஹத்தீம் எனும் கல்மேல் அமர்ந்திருந்த சஃபான் பின் உமையா என்பவன் இவருடைய செய்தியை கேட்டு ஒருவேளை இவர் பைத்தியமாக ஆகிவிட்டாரோ என்று கேட்டான். ஆகவே அவரை பரிசோதிப்பதற்காக சஃபான் பின் உமையா எங்கிருக்கிறான் என்று கேளுங்கள் என மக்களிடம் கேட்கச் சொன்னான். அதாவது தம்மை குறித்து விசாரிக்க சொன்னான். சஃபான் பின் உமையாவுடைய நிலை என்ன ஆயிற்று என்று மக்கள் கேட்டனர். அதற்கு அந்த நபர், அதோ பாருங்கள், அவர் ஹத்தீமேல் அமர்ந்திருக்கிறார். நான் பைத்தியக்காரன் கிடையாது, நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இறைவன் மேல் ஆணையாக சஃபான் பின் உமையாவுடைய தந்தையும் சகோதரனும் கொல்லப்படுவதை நான் எனது கண்களால் கண்டேன் என்றார். இதற்கு பிறகுதான் இவர் உண்மையான செய்தியை கொண்டு வந்துள்ளார் என்று மக்கள் நம்பினர். சுருக்கமாக இவ்வாறு மக்காவாசிகளுக்கு பத்ர் போர்க்களத்தில் ஏற்பட்ட தோல்வியின் செய்தி கிடைத்தது. அது அவர்கள் மீது எந்த அளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் கொல்லப்பட்டவர்களுக்காக ஒப்பாரி செய்யக்கூடாது என அவர்கள் தடை செய்து விட்டனர். இவர்களுடைய துக்கத்தை கண்டு முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறு தடை செய்தனர். மக்கத்து குறைஷியர்களில் சிலர் தாம் இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைத்தபோது நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று மற்றவர்களை அவர்கள் தடுத்து விட்டார்கள். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் இச்செய்தி கிடைத்தால் அவர்கள் உங்களுடைய இந்த நிலையை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் சிறைபிடிக்கப்பட்ட உங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காகவும் யாரையும் நீங்கள் அனுப்ப வேண்டாம், ஆனால் அவர்களை குறித்து நீங்கள் நன்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதாவது ஒப்பாரியும் வைக்கக்கூடாது, தமது கைதிகளை விடுவிப்பதற்காக இந்த முயற்சியும் செய்யக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய தோழர்கள் ஃபிதியாவை காரணம் காட்டி உங்கள் மீது கடுமை காட்டிவிடக்கூடாது என்று கூறினார்கள். மதீனாவாசிகளுக்கு வெற்றியின் நற்செய்தி எவ்வாறு கிடைத்தது, அதற்கு அவர்களின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை மதீனாவின் உயர்வான பகுதியை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். மேலும் ஹஸ்ரத் ஸைத் பின் ஹாரிஸா அவர்களை மதீனாவின் தாழ்வான பகுதியை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ் தனது தூதருக்கு கொடுத்த நற்செய்தியை கூறுவதற்காக அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் உசாமா பின் ஸைத் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு இந்த செய்தி எப்போது கிடைத்தது என்றால் நாங்கள் அப்போது ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃப்வான் அவர்களின் மனைவியும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளுமாகிய ஹஸ்ரத் ருக்கையா அவர்களுடைய கபரில் மண்ணை சமமாக்கி முடித்த போது கிடைத்தது. அதாவது அவர்கள் ஒஃபாத்தாகி இருந்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ருக்கையா அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களுடன் என்னையும் விட்டு சென்றிருந்தார்கள். என்னுடைய தந்தை ஹஸ்ரத் ஸைத் பின் ஹாரிஸா அவர்களை மக்கள் சூழ்ந்து கொண்டிருந்த போது நான் அவர்களை சந்தித்தேன். உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, அபு ஜஹல் பின் ஹிஷாம், ஜுமா பின் அஸ்வது, அபுல் பக்தரி, ஆஸ் பின் ஹிஷாம், உமையா பின் ஹலஃப், ஹஜாஜுடைய இரு மகன்கள் நுபீஹ் மற்றும் முனப்பிஹ் ஆகியோர் மரணக்குழியில் இறக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் அப்போது கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது மதீனாவின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால் முனாஃபிக்குகளும் யூதர்களும் முஸ்லிம்கள் மிக மோசமான முறையில் தோல்வியுற்று விட்டார்கள். நவுதுபில்லா, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தியை பரப்பி வைத்திருந்தார்கள். அந்த வதந்திகளுடைய இருளில்தான் ஹஸ்ரத் ஸைத் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து மதீனாவுக்குள் நுழைந்தார்கள்.
இதை கண்ட யூதர்களும் முனாஃபிக்குகளும், பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அந்த ஒட்டகத்தில் தான் ஜெயித் வருகிறார் என்று இன்னும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். உத்துபாவும் கொல்லப்பட்டு விட்டான், ஷைபாவும் கொல்லப்பட்டு விட்டான், அபூ ஜஹிலும் கொல்லப்பட்டு விட்டான், உமையாவும் கொல்லப்பட்டு விட்டான் என்று ஹசரத் ஜெயித் அவர்கள் கூற ஆரம்பித்த போது இது எவ்வாறு சாத்தியம் என்று முனாஃபிக்குகள் கேட்டனர். முஸ்லிம்களுடைய தோல்வி மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தின் காரணமாக ஜெயித் தம் சுயநிலைவை இழந்துவிட்டார், ஆகவே இவ்வாறு பேசுகிறார் என்று அவர்கள் கூறினர். மக்காவில் காஃபிர்களின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே மதீனாவில் முனாஃபிக்குகள் மற்றும் யூதர்களின் எதிர் நடவடிக்கை இருந்தது. ஹசரத் உசாமா பின் ஜெயித் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த அனைத்து விஷயங்களும் மதீனாவில் பேச கேட்டிருந்தேன். ஆகவே நான் எனது தந்தை ஜெயித் அவர்களை ஒரு பக்கம் அழைத்து சென்று, தந்தையே, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், மகனே, இறைவன் மீது ஆணையாக நான் என்ன கூறினேனோ அவ்வாறு தான் நடந்துள்ளது, இது முற்றிலும் உண்மையாகும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணி வெற்றி பெற்றதை அறிந்தவுடன் மதீனாவாசிகள் அதை புகழ்ந்து வரவேற்கும் விதமாக ஒன்று கூடினார்கள். முஸ்லிம்கள் இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்காக காத்திருந்தார்கள். அந்த போரில் அனைத்து முஸ்லிம்களும் பங்கு பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் மதீனாவில் இருந்து கிளம்பும் போது போர் நடைபெறும் என்ற சிந்தனையே இருக்கவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சில முஸ்லிம்கள் வரவேற்பதற்காக மதீனாவுக்கு வெளியே சென்று விட்டார்கள். ரவுஹா என்னுமிடத்தில் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி புகழத்தக்கதாக இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களை வெற்றி கொண்டதற்காக அவர்கள் வாழ்த்துக்களை கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். அங்கிருந்த அனைத்து முஸ்லிம்களும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். இந்த போரில் கிடைத்த போர் செல்வங்களை பற்றி இவ்வாறு குறிப்பு வருகிறது. இந்த வெற்றியினால் முஸ்லிம்களுக்கு 150 ஒட்டகங்களும் 10 குதிரைகளும் போர் செல்வங்களாக கிடைத்தன. அத்துடன் எல்லாவித போர் தளவாடங்களும், துணிகளும், எண்ணற்ற தோள்களும், சாயம் பூசப்பட்ட தோள்களும், கம்பளிகள் போன்றவையும் கிடைத்தன. அவற்றை முஷ்ரிக்குகள் வியாபார நோக்கத்திற்காக தம்முடன் கொண்டு வந்திருந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு நிகராக தமது பங்கையும் பிரித்திருந்தார்கள். அந்த போரில் சஹாபிகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு வாளை வைத்தார்கள். ஒட்டகங்களுள் அபூ ஜஹலுக்கு சொந்தமான ஓர் ஒட்டகமும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பங்கில் வந்தது. அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கில் வெள்ளி வளையம் இருந்தது. அந்த வாள் பற்றியும் ஒட்டகம் பற்றியும் வரலாற்று நூல்களில் குறிப்பான முக்கியத்துவம் காணப்படுகிறது. அதன் விவரம் என்னவென்றால், எந்த வாளை பற்றி கூறப்பட்டதோ அதனுடைய பெயர் ஜுல்ஃபிகார் என்பதாக இருந்தது. அந்த வாளுக்கு சொந்தக்காரன் ஆஸ் பின் முனப்பஹ் பின் ஹஜாஜ் என்ற ஒரு முஷ்ரிக்காக இருந்தான். அவன் பத்ரில் கொல்லப்பட்டிருந்தான். அந்த வாள் அபூ ஜஹலுடையதாக இருந்தது என்றும் சில அறிவிப்புகளில் கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளுக்கு ஜுல்ஃபிகார் என்று பெயர் வைத்தார்கள். ஜுல்ஃபிகார் என்பதன் பெயர் காரணம் என்னவென்றால், அந்த வாளில் பற்களும் செதுக்கப்பட்ட கோடுகளும் இருந்தன. பிறகு அந்த வாள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியவில்லை என்றும் அந்த வாளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்களில் அந்த வாளை தம்முடன் வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த வாள் அப்பாசிய கலிஃபாக்கிடம் இருந்தது. அதே போன்று அபூ ஜஹலுக்கு சொந்தமான ஓர் ஒட்டகம் பத்ர் போரில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர் செல்வமாக கிடைத்திருந்தது. அது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குர்பானி கொடுப்பதற்காக கொண்டு சென்றிருந்தார்கள். அதை குறித்து ஒரு சம்பவம் கூறப்படுகின்றது. அந்த ஒட்டகம் ஹுதைபியாவில் மேய்ந்து கொண்டிருந்த போது அது அங்கிருந்து சென்று மக்காவில் இருந்த அபூ ஜஹலுடைய வீட்டை அடைந்து விட்டது. ஹஜ்ரத் அம்ர் பின் அன்சாரி என்பவர் அதை பின்தொடர்ந்து சென்றார். மக்காவில் இருந்த எளிதில் கோபப்படுகின்ற சிலர் அதை திரும்ப கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அப்போது ஹுதைபியா உடன்படிக்கையின் போது குறைஷுடைய பிரதிநிதியாக இருந்த சுஹைல் பின் அம்ர் என்பவர் அந்த ஒட்டகத்தை திரும்ப கொடுக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த ஒட்டகத்திற்கு பதிலாக 100 ஒட்டகங்களை கொடுக்கிறோம் என்று முஸ்லிம்களும் கேட்டு பாருங்கள், அவர்கள் ஒப்புக்கொண்டால் இந்த ஒட்டகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்று அந்த மக்களிடம் அவர் கோரினார். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இந்த ஒட்டகத்தை குர்பானியுடைய விலங்குகளில் கணக்கிட்டு விட்டோம்,
இல்லை என்றால் நாம் அதை கொடுத்திருப்போம். ஆனால் இது குர்பானிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது, ஆகவே இதை நாம் தர முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆகவே ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் சார்பாக அதை அறுத்து குர்பானி கொடுத்து விட்டார்கள். போர் செல்வங்களை பிரிக்கும் போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் ஷஹீதானவர்களின் வாரிசுகளுக்கும் அந்த ஷஹீதுகளின் பங்கை கொடுத்தார்கள். அதேபோன்று மதீனாவில் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த சிலருக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த பணிகளின் காரணமாக பத்ர் போரில் பங்கெடுக்க முடியாமல் இருந்தது. பத்ர் போர் கைதிகளிடம் இருந்து ஃபிதியா வாங்கியது தொடர்பாகவும் சஹாபிகளிடம் ஆலோசனை கேட்டது குறித்தும் இவ்வாறு வருகிறது. பத்ர் போர் கைதிகளிடமிருந்து ஃபிதியா வாங்கி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஃபிதியா தொகை 1000 திர்கம் முதல் 4000 திர்கம் வரையிலும் இருந்தது. ஆயினும் எவரெல்லாம் ஃபிதியா தொகை கொடுக்க இயலவில்லையோ அவர்கள் மதீனாவில் உள்ள குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் அதன் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நிபந்தனை வகுக்கப்பட்டது. அதேபோன்று சில கைதிகளிடமிருந்து குறைவான ஃபிதியா தொகை வாங்கியோ அல்லது சிலரிடம் ஃபிதியா வாங்காமலோ கூட விடுவிக்கப்பட்டார்கள். ஃபிதியா தொடர்பாக பல்வேறு வகையான அறிவிப்புகள் காண கிடைக்கின்றன. அவற்றுள் சில வினோதமான சந்தேகங்களை உருவாக்கி விடுகின்றன. ஹசரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் இதை குறித்து சரியான தீர்வை கொடுத்து இருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் ஆரம்பத்தில் அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து கூறி விடுகின்றேன். வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாறு நூல்களிலும் இன்னும் கூறுவதென்றால் ஹதீஸ் நூல்களிலும் கூட பத்ர் போர் கைதிகளிடமிருந்து ஃபிதியா வாங்கியது தொடர்பாக கூறப்பட்டுள்ள அறிவிப்புகள் ஒன்றுடன் மற்றொன்று கலந்து காணப்படுகின்றன. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிதியா வாங்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தது உண்மையிலேயே அது இறை நாட்டத்திற்கு ஏற்பவே இருந்தது. ஹஸ்ரத் உமர் அவர்கள் தொடர்பான நட்குறிப்பிலும் நான் பொதுவான அறிவிப்புகளின் அடிப்படையில் முன்பும் கூறியிருக்கின்றேன். ஆனால் இங்கும் கூறுவது அவசியமாகும். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கைதிகளை பிடித்த போது, அதாவது பத்ர் போரின் போது முஸ்லிம்கள் கைதிகளை சிறைபிடித்த போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் உமர் ஆகியோரிடம் அந்த கைதிகளை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவர்கள் நம்முடைய தந்தை வழி சகோதரர்களும் உறவினர்களும் ஆவார்கள். என்னை பொறுத்தவரை தாங்கள் அவர்களிடமிருந்து ஃபிதியா வாங்க வேண்டும். அவர்கள் காஃபிர்களுக்கு எதிராக நமக்கு வலு சேர்க்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களில் எவரேனும் இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டப்படலாம் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹத்தாபின் மகனே, உங்களுடைய கருத்து என்ன என்று ஹஸ்ரத் உமர் அவரிடம் கேட்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவ்வாறு செய்ய வேண்டாம். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறிய ஆலோசனை என்னுடைய கருத்து கிடையாது. மாறாக என்னுடைய கருத்து என்னவென்றால், தாங்கள் அவர்களை எங்கள் வசம் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் அவர்களுடைய தலைகளை சீவி விடுகின்றோம், அவர்களை கொன்று விடுகின்றோம். அகீலை அலி அவர்கள் வசம் ஒப்படைத்து விடுங்கள், அவர் அவருடைய கழுத்தை வெட்டி விடுவார். என்னுடைய பொறுப்பில் இன்ன நபரை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஒருவேளை அவர் ஹஸ்ரத் உமர் அவருடைய உறவினராக இருந்திருக்கலாம். நான் அவருடைய கழுத்தை வெட்டி விடுகிறேன், ஏனென்றால் இவர்கள் அனைவரும் காஃபிர்களின் தலைவர்களாக இருக்கின்றனர் என்று ஹஸ்ரத் உமர் கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறிய கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். என்னுடைய விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்று ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள். பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அடுத்த நாள் நான் வந்தபோது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களும் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்ன விஷயம் உங்களையும் உங்களுடைய தோழரையும் அழச் செய்தது? எனக்கு அழுகை வந்தால் நானும் அழுகிறேன், இல்லை என்றால் உங்களை போன்று அழும் தோற்றத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அழுவதற்கான காரணம் உமது தோழர் என் முன்னால் அம்மக்களிடமிருந்து ஃபிதியா வாங்க வேண்டும் என்று ஆலோசனையை எடுத்து வைத்தார். அம்மக்களுடைய தண்டனை அல்லாஹுடைய நபிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மரத்தை விட வெகு அருகில் இருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது. அத்துடன் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், மா கான லி நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்த், அதாவது பூமியில் போர் செய்து ரத்தம் சிந்தாதவரை சிறை பிடிப்பதென்பது எந்த நபிக்கும் ஏற்றத்தக்கதல்ல. பிறகு அடுத்த 2 வசனங்களுக்கு பிறகு, ஃபகுலு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தய்யிபா, எனவே உங்களுக்கு போரில் கிடைக்கும் பொருள்களுள் ஹலாலானதாகவும் தூய்மையானதாகவும் இருப்பதனை நீங்கள் உண்ணுங்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களுக்காக போர் செல்வங்களை ஆகுமானதாக ஆக்கியுள்ளான். இது சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பாகும். இந்த ஹதீஸின் ஆரம்ப சொற்களில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களும் அழுது கொண்டிருப்பது வருகிறது. பிறகு அடுத்ததாக திருக்குர்ஆன் வசனங்கள் வருகின்றன. இதில் கூறப்பட்டுள்ள கருத்து
இந்த அறிவிப்பை சந்தேகத்துக்குரியதாக ஆக்கிவிடுகின்றன. என்ன கூறப்படுகிறது என்று புரிய முடிவதில்லை. விஷயம் தெளிவாக இல்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பை உண்மையானதாக கருதி அநேக வரலாற்று நூல்களிலும் வாழ்க்கை வரலாறு நூல்களிலும் விளக்க உரைகளிலும் அல்லாஹ் பத்ர் போர் கைதிகளிடமிருந்து ஃபிதியா வாங்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளான் என்றும் ஹசரத் உமர் அவர்களின் கருத்தை விரும்பியுள்ளான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் உமர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூலை எழுதக்கூடியவர்கள் ஹசரத் உமர் அவர்களின் கருத்துக்கு ஏற்ப எந்தெந்த திருக்குரான் வசனங்கள் இறங்கின என்று ஒரு தனி அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அதில் பத்ர் யுத்த கைதிகள் தொடர்பாக எழுதியவாறு ஹசரத் உமர் அவர்கள் கூறிய கருத்துக்கு அல்லாஹ் முன்னுரிமை வழங்கியுள்ளான் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இது யாருக்கும் புரியவில்லை. வாழ்க்கை வரலாறு நூலை எழுதக்கூடியவர்களும் விளக்க உரையாளர்களும் இதை புரிவதில் தவறளித்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் முஸ்லிம் மவுது அவர்கள் இதை விவரித்தவாறு கூறுகிறார்கள். இது அன்னாருடைய அச்சடிக்கப்படாத விளக்க உரை குறிப்பில் கிடைத்துள்ளது. அது இவ்விஷயத்தை விளக்குகிறது. அந்த அறிவிப்புகளை இது மறுக்கிறது. ஹசரத் முஸ்லிம் மவுத் அவர்களின் விளக்கம் சரியானதாக இருக்கின்றது. தேவையின்றி ஹசரத் உமர் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக சில விளக்க உரையாளர்கள் இந்த அறிவிப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லது அதை தவறாக புரிந்திருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் சூரா அன்பாலுடைய 68ஆம் வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகிறார்கள். இஸ்லாத்திற்கு முன்பு அரேபியாவில் இருந்த வழக்கம் என்னவென்றால், உலகின் சில பகுதிகளில் இப்பொழுது வரை இது தொடர்ந்து வருவது வருத்தத்திற்குரிய விஷயமாக உள்ளது. அது என்னவென்றால், போர் நடைபெறவில்லை என்றாலும் கைதிகளை பிடிக்கிறார்கள், அவர்களை அடிமைகளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஹசரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் இந்த குறிப்பை எழுதுகின்ற காலத்தில் நடந்த விஷயங்களாகும் இவை. அண்ணா எழுதுகிறார்கள், இந்த வசனம் அந்த வெறுக்கத்தக்க சம்பிரதாயத்தை நீக்குகின்றது. போர் நிலையில் போருக்கு பிறகுதான் எதிரிகளை சிறைபிடிக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவான சொற்களில் இது கட்டளையிடுகின்றது. போர் நடக்கவில்லை என்றால் எந்த நபரையும் சிறைபிடிப்பது ஆகுமானதன்று. இந்த வசனத்திற்கு பெருமளவில் தவறான விளக்க உரை கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் பத்ர் யுத்தத்தின் போது மக்காவாசிகளில் சிலரை கைதிகளாக பிடித்தனர். அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் அவர்களை குறித்து என்ன தீர்மானம் எடுப்பது என்று ஆலோசனை கேட்டார்கள். அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று ஹசரத் உமர் அவர்கள் கருத்து கூறினார்கள். ஃபிதியா வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் கருத்தை விரும்பினார்கள். சூரா அன்பாலுடைய 68ஆம் வசனத்தில் பூமியில் போர் செய்து ரத்தம் சிந்தாதவரை சிறைபிடிப்பதென்பது எந்த நபிக்கும் ஏற்றத்தக்கதல்ல என்று கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் இதற்கு விளக்கமளித்தவாறு கூறுகிறார்கள். கிடைத்த ஆலோசனைகளில் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் ஆலோசனை வேறு விதமாக இருந்தது. ஹசரத் உமர் அவர்கள் கூறிய ஆலோசனை வேறு விதமாக இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்களின் கருத்தை ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். ஃபிதியா வாங்கிக் கொண்டு கைதிகளை விடுவித்தார்கள். ஆனால் இறைவன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலை விரும்பவில்லை என்பது இந்த வசனம் இறங்கியதிலிருந்து தெரிய வருகிறது என்று விளக்க உரையாளர்கள் கூறுகிறார்கள். ஹசரத் உமர் அவர்களின் விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக இந்த அறிவிப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து குறைந்தாலும் சரியே என்பது போல் உள்ளது. ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலை அல்லாஹ் விரும்பவில்லை. கைதிகளை கொன்றிருக்க வேண்டும், ஃபிதியா வாங்கியிருக்க கூடாது என்று இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது தவறான விளக்க உரையாகும். ஹசரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த விளக்க உரை தவறாகும். முதல் விஷயம் என்னவென்றால், ஃபிதியா வாங்கிக் கொண்டு கைதிகளை விடுவிக்க கூடாது என்று இறைவன் அப்போது வரை எந்த கட்டளையும் இறக்கவில்லை. ஆகவே ஃபிதியாவை ஏற்றுக்கொள்வதால் ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வித ஆட்சேபனையும் வர முடியாது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்லா எனும் இடத்தில் 2 நபர்களிடம் ஃபிதியா வாங்கிக் கொண்டு அவர்களை விடுவித்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயல் விரும்பத்தக்கதல்ல என்று இறைவன் ஒருபோதும் கூறவில்லை. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், இந்த வசனத்திற்கு 2 வசனங்கள் கழித்து இறைவன் முஸ்லிம்களுக்கு போர் செல்வத்தை குறித்து கூறும்போது அதை உண்ணுங்கள், அது ஹலாலாகும் தூயதாகும் என்று அனுமதி வழங்கியிருக்கின்றான். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிதியா வாங்கியதை இறைவன் விரும்பவில்லை. ஆனால் இவ்வாறு கிடைக்கின்ற போர் செல்வத்தை ஹலாலாகவும் தூயதாகவும் இறைவன் ஆக்கியுள்ளானே என்ற கேள்வி யாருக்குமே தோன்றவில்லை. ஆகவே இந்த விளக்க உரை தவறாகும். உண்மையான விளக்க உரை என்னவென்றால், இவ்வசனத்தில் ஓர் அடிப்படையை அல்லாஹ் நிர்ணயித்துள்ளான். அது என்னவென்றால், முறையாக போர் நடைபெற வேண்டும், எதிரிகள் தாக்கப்பட்டு வெற்றி கொள்ளப்பட வேண்டும். அப்போது கைதிகளாக மக்களை சிறைபிடிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஃபிதியா வாங்க வேண்டாம் என்று
ஹசரத் உமர் அவர்கள் கூறியதற்கு இத்துடன் எந்த தொடர்பும் கிடையாது. திருக்குரான் விளக்க உரையாளர்களுள் அல்லாமா ராசி அவர்களும் புகழ்பெற்ற வாழ்க்கை வரலாற்று ஆசிரியரான அல்லாமா ஷிப்லி நோமானி அவர்களும் ஹசரத் முஸ்லிம் மவுது அவர்கள் எடுத்து கூறிய அதே கருத்தை தான் கூறியிருக்கிறார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இதை குறித்து இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றடைந்த பிறகு அந்த கைதிகளை என்ன செய்வது என்று ஆலோசனை செய்தார்கள். பொதுவாக அரேபியாவில் கைதிகளை கொன்று விடுவார்கள் அல்லது நிரந்தரமாக அடிமைகளாக ஆக்கும் வழக்கம் இருந்தது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விஷயத்தை மிகவும் வெறுத்தார்கள். மேலும் அத்துடன் அப்போது வரை அதை குறித்து எவ்வித இறை கட்டளையும் இறங்காமல் இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய கருத்து என்னவென்றால் ஃபிதியா வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இறுதியில் இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் ஆவார்கள். நாளை இவர்களில் இருந்து எவரேனும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணமாகக்கூடியவராக உருவாகிவிட்டாலும் அதில் நமக்கு எவ்வித வியப்பும் ஏற்படாது என்று கூறினார்கள். ஆனால் ஹசரத் உமர் அவர்கள் அந்த கருத்தை எதிர்த்தார்கள். மார்க்க விஷயத்தில் எவ்வித உறவுகளையும் கருத்தில் கொள்ளக்கூடாது. இவர்கள் தம் செயல்களினால் கொல்லப்படுவதற்கு தகுதி பெற்று விட்டார்கள். ஆகவே என்னுடைய கருத்து இந்த அனைவரையும் கொன்றுவிட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் தம் கையினாலேயே தமது உறவினர்களை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட வேண்டும் என்று ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இயல்பில் காணப்பட்ட கருணையினால் ஈர்க்கப்பட்டு ஹசரத் அபூபக்கர் அவர்களின் கருத்தை விரும்பினார்கள். கொல்ல வேண்டும் என்ற கருத்துக்கு எதிராக தீர்மானம் எடுத்தார்கள். எந்த முஷ்ரிக்குகள் தம் ஃபிதியாவை செலுத்தி விடுகிறார்களோ அவர்களை விட்டுவிடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஆகவே பிற்காலத்தில் இந்த தீர்ப்புக்கு ஏற்பவே இதை கட்டளையும் இறங்கியது. ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எழுதியிருப்பது போல் ஃபிதியா கொடுப்பது தொடர்பாக பிறகு இறை கட்டளையும் இறங்கியது. ஃபிதியா கொடுப்பது தொடர்பாக இறை கட்டளையும் இறங்கிய பிறகு ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹசரத் அபூபக்கர் ஆகியோர் அழுததை காரணம் காட்டுவது வினோதமான விஷயமாக உள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், ஆகவே ஒவ்வொரு நபருக்கும் ஏற்றால் போல் 1000 திர்ஹம் முதல் 4000 திர்ஹம் வரை ஃபிதியா நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வாறு கைதிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டே சென்றார்கள். மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலத்தில் எடுத்து கூறப்படும். ஜும்மாவுக்கு பிறகு 2 ஜனாசா காயிப் தொழுகையை நான் தொலை வைப்பேன். முதலாவது நட்குறிப்பு காட்கடைச் சேர்ந்த ஜமாத்தின் முரப்பி ராணா அப்துல் ஹமீது கான் சாஹிப் அவர்களை பற்றியதாகும். அவர்கள் பாகிஸ்தானில் நாயிப் நாசிம் மால் வக்ஃபு ஜதீதாக இருந்தார்கள். கடந்த நாட்களில் 70 வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அவர்களின் தந்தை பெயர் சௌத்ரி அப்துல் லத்தீப் கான் சாஹிப் காட்கடி ஆகும். தாயார் அமத்துல் லத்தீப் சாஹிபா ஆவார்கள். இவர்களின் தந்தையும் வாழ்வை அர்ப்பணித்தவராக இருந்தார்கள். ஜமாத்தின் ஊழியராக இருந்தார்கள். அப்துல் ஹமீது கான் சாஹிப் அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் தந்தை வழி பாட்டனார் ஹசரத் சௌத்ரி அப்துல் மன்னான் கான் சாஹிப் காட்கடி மற்றும் பாட்டனாருடைய அண்ணன் ஹசரத் சௌத்ரி அப்துல் சலாம் காட்கடி ஆகியோர் மூலமாக அஹமதியத் வந்தது. இவர்கள் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கையில் டிசம்பர் 1903 பையத் செய்யும் நட்பாக்கியம் பெற்றார்கள். அப்துல் ஹமீது கான் சாஹிப் அவர்கள் 1979 மே மாதத்தில் முரப்பியாக தம் ஹிதமத்தை துவக்கினார்கள். பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பாகிஸ்தானிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றி இருக்கிறார்கள். வக்காலத் தப்ஷீரின் கீழ் 1985 ஆகஸ்ட் முதல் டிசம்பர் 1986 வரை உகாண்டாவில் பணியாற்றினார்கள். நசாமத் இர்ஷாத் வக்ஃபு ஜதீதின் கீழ் பல்வேறு இடங்களில் முரப்பியாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். அதன் பிறகு 1993 நாயிப் நாசிம் மால் வக்ஃபு ஜதீதாக நியமிக்கப்பட்டார்கள். இறக்கும் வரை இந்த தொண்டை ஆற்றி வந்தார்கள். 44 ஆண்டுகள் வரை ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மகனையும் ஒரு மகளையும் வழங்கியிருந்தான். மகன் டாக்டர் அப்துல் ரவுப் சாஹிப் அவர்கள் டென்மார்க்கில் தற்போது சதர் மஜ்லிஸ் குதாம்ல அஹமதியாவாக தொண்டாற்றுகிறார். மர்ஹூம் அவர்களின் மகன் டாக்டர் ரவுப் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், எனது தந்தை எப்பொழுதும் வக்ஃபுடன் நன்றி உணர்வு காட்டி வந்தார்கள். உகாண்டாவில் இருந்து விரைவில் திரும்பி வருவதற்கான காரணம் என்னவாக இருந்தது என்றால், அங்கு கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கவிழ்த்து விட்டார்கள். பிற நாட்டவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் உகாண்டாவில் தொண்டாற்றும் போது அங்குள்ள மிஷனரி இன்சார்ஜ் மஹமூத் பட்டி சாஹிப் அவர்கள் தந்தைக்கு திருக்குரானை கொடுத்து கம்பாலாவுக்கு தப்லீகிற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் அப்பகுதியில் சிவில் வார் ஆரம்பித்திருந்தது. மக்கள் வீடுகளை விட்டு செல்ல நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். வீடுகளை விட்டு செல்லும் போது தந்தை நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அருகில் ஆஸ்பத்திரி இருக்கவில்லை. எவ்வித உதவியும் கிடைக்காத காரணமாக மக்கள் அவருடைய தந்தையை ஒரு ரூமில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள்.
அந்த பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் பிடித்திருந்தார்கள். கிளர்ச்சியாளர்கள் அங்கு எல்லா புறமும் யாராவது இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிளர்ச்சியாளன் இவர் இருந்த ரூம் வரை சென்று விட்டான். அப்போது அந்த ரூமில் ஹமீத் சாஹிப் அவர்கள் படுத்திருந்தார்கள். மர்ஹூம் அவர்களை சடலம் என்று கருதி விட்டுவிட்டார்கள். அவருடைய தந்தை மர்ஹூம் அவருடைய மகன் கூறுகிறார், எனது தந்தை இவ்வாறு கூறியுள்ளார்கள், அதாவது நான் ஜன்னலுக்கு மிக அருகில் கீழே படுத்திருந்தேன். ஜன்னல் வழியாக துப்பாக்கி குண்டுகள் உள்ளே வரும், நேராக இருக்கக்கூடிய சுவற்றில் அந்த குண்டுகள் படும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தெரிந்த சில நபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. சூழ்நிலையும் கொஞ்சம் மேம்பட்டது. ஆகவே தந்தையை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிவிட்டார்கள். இவ்வாறு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஹிலாஃபத்துடன் அவர்களுக்கு எல்லையற்ற பற்றும் அன்பும் நேசமும் இருந்தது. மிகவும் எளிய மனிதராகவும் எளிதில் பழகக்கூடியவராகவும் இருந்தார்கள். காலத்தின் கலிஃபா சார்பாக குதுபாவில் கூறப்படுகின்ற விஷயங்கள் அனைத்திற்கும் கட்டுப்படுவார்கள். எந்த ஒரு விளக்கத்தையும் கூற மாட்டார்கள். யாராவது விளக்கம் கொடுத்து இதற்கு இன்ன பொருள் இந்த நோக்கத்தில் கூறப்பட்டுள்ளது என்று கூறினால் மிகவும் கோபப்படுவார்கள். பொறுப்பாளர்கள் மற்றும் முறப்பிகளுக்கு மிகவும் கண்ணியம் கொடுத்து வந்தார்கள். அவர்களுடைய மகன் கூறுகிறார், எனக்கும் இவ்விஷயத்தை வலியுறுத்தி கூறி வந்தார்கள். நான் அத்வாலுல் அஹமதியாவில் இருந்தபோது என்னிடம் நீங்கள் பொறுப்பாளர் மற்றும் முன்தசிம் அத்வாலுடைய விஷயத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் பொறுப்பை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஒருவேளை ஏதேனும் விஷயத்தில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். ஜமாத் அமைப்பு மற்றும் கிலாஃபத் அமைப்பு ஆகிய இரண்டும் ஒன்று மற்றொன்றுடன் இணைந்துள்ளது. ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டு இன்னொன்றை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். பிறருக்கு உதவி செய்வது, தகுந்த நேரத்தில் சீர்திருத்தம் செய்வது ஆகியவை அன்னாருடைய குறிப்பான பண்புகளாக இருந்தன. எந்த அளவுக்கு என்றால், ஒரு விஷயத்தில் சீர்திருத்தம் செய்யும் போது யாராவது கோபப்பட்டால் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். சீர்திருத்தம் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பிறகு ஊக்கப்படுத்துவார்கள். என்னுடைய நோக்கம் சீர்திருத்தம் செய்வது மட்டுமே ஆகும் என்று கூறுவார்கள். அவர் எழுதுகிறார், வாழ்வில் செல்வ செழிப்பிற்கான பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. ஆனால் என்னுடைய தந்தை எப்பொழுதும் வக்ஃபுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இறுதி காலத்தில் நான் அவரிடம் பேசும்போது பேச்சினிடையே நீங்கள் என்னிடம் டென்மார்க்கு வந்துவிடுங்கள் என்று நான் கூறிய போது மிகவும் கோபப்பட்டார்கள். நான் வருடத்தை வக்ஃப் செய்யவில்லை, மாறாக வாழ்வை வக்ஃப் செய்திருக்கிறேன். என்னுடைய அனைத்தும் வக்ஃபுடன் இணைந்துள்ளது என்று கூறினார்கள். மர்ஹூமுடைய மகள் ஹாஃபிஸா ஹசன் ஆரா சைபா கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை மிகவும் பரிவு காட்டக்கூடியவராகவும் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவராகவும் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவராகவும் இருந்தார்கள். துவாக்களின் ஒரு கருவூலமாக திகழ்ந்தார்கள். இறைவன் மீது அவர்களுக்கு இருந்த முழுமையான நம்பிக்கை அவர்களின் ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. அதற்கு பிறகு கிலாஃபத்துடன் மிகுதியான அன்பும் இருந்தது. இதுவும் ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. அனைத்து உறவுகளையும் விட கிலாஃபத்துடன் ஒரு சிறப்பான நேசம் இருந்தது. எல்லா நேரமும் கிலாஃபத்தை குறித்தும் காலத்தின் கலீஃபாவுடன் இருக்க வேண்டிய நேசம் குறித்தும் வலியுறுத்தி வந்தார்கள். எல்லா நேரமும் சிந்தனையில் மைய கருத்தாக இது மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் இதிலிருந்து ஆரம்பித்து இதிலேயே முடிப்பார்கள். மகள் கூறுகிறார்கள், எப்பொழுதாவது அவர் யூகேவுக்கு வரும்போது நான் உணர்ச்சி மிகுதியால் ஏதேனும் பேசும்போது அவர் என்னிடம், உலகின் அனைத்து உறவுகளும் அழியக்கூடியவை, இறைவனிடம் மட்டுமே உமது தொடர்பை உறுதியாக வைத்துக்கொள், மற்ற அனைத்து உறவுகளும் விடுபட்டுவிடும், ஏனென்றால் நிலைத்திருக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமே ஆவான், அவன் ஒருபோதும் தனியே விட்டுவிட மாட்டான் என்று கூறுவார்கள். அதற்கு பிறகு கிலாஃபத்துடன் உறுதியான தொடர்பு வைக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள். மிகவும் எளிய இயல்பை கொண்ட மனிதராக திகழ்ந்தார்கள். நான் வாழ்வை அர்ப்பணித்தவன் ஆவேன், என்னுடைய முழு வாழ்வும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று எப்பொழுதும் கூறி வந்தார்கள். இறுதி நேரம் வரை வக்ஃபை நிறைவேற்ற வேண்டும் என்றே விருப்பப்பட்டு வந்தார்கள். நாசிமால் வக்ஃபை ஜதீத் ஹாஃபிஸ் காலித் இஃப்திகார் சாஹிப் கூறுகிறார்கள், அப்துல் ஹமீது கான் சாஹிப் அவர்களுடன் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. எப்பொழுதும் ஓர் உண்மையான வாழ்வை அர்ப்பணித்தவருடைய முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். வயது மற்றும் அனுபவத்தை பொறுத்தவரை என்னை விட பெரியவராக இருந்தார்கள். ஆனால் கிலாஃபத்திற்கு கட்டுப்படுவது மற்றும் ஜமாத்திற்கு கட்டுப்படுவதில் மிகவும் கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஒருபோதும் தன்னுடைய சீனியாரிட்டியை அவர்கள் நினைவுபடுத்தவில்லை. அதாவது மர்ஹூம் அவர்கள் இவருக்கு துணை நாசிமாக இருந்தார்கள். தன்னலமற்று பணியாற்றக்கூடியவராக திகழ்ந்தார்கள். புரிய வைப்பதிலும் சந்தா குறித்து வலியுறுத்துவதிலும் அவர்களுடைய வழிமுறை மிகவும் சிறந்ததாக இருந்தது. புதிதாக வரக்கூடிய ஊழியர்கள், முரபிகள் மற்றும் முஅல்லிம்கள் ஆகியோருக்கு நுட்பத்துடன் பணியாற்றக்கூடிய வழிவகையை புரிய வைப்பார்கள். தமது பொறுப்பில் உள்ள கடமையான பணிகளை முழுமையான கட்டுப்படுதலுடன் நிறைவேற்றி வந்தார்கள். நல்ல ஆலோசனைகளை கூறக்கூடியவராக இருந்தார்கள். அமைதியான முறையில் தொண்டாற்றக்கூடியவராக இருந்தார்கள். தண்டனமற்றவராக இருந்தார்கள். ஆனால் 30 வருடங்களை விட அதிகமான காலகட்டத்தில் வக்ஃபே ஜதீது மர்ஹூமிடமிருந்து மிகவும் பயன்பெற்றுள்ளது. கடைசி சில ஆண்டுகளில் சில நேரங்களில் அவர்களின் உடல்நிலை சீர்கெட்டது.
பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தார்கள். எப்பொழுதாவது யாராவது மர்ஹூமிடம் நீங்கள் ஏதேனும் ஒரு பிள்ளையிடம் சென்று இருக்கலாமே என்று கூறினால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நான் வாழ்வை அர்ப்பணித்துள்ளேன், இறுதி காலம் வரை நான் தொண்டாற்றுவேன் என்று பதில் கூறுவார்கள். அவர்கள் தாம் செய்த வாக்குறுதியை இறுதி காலம் வரை நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். நசாமத் மாலில் முரப்பியாக பணியாற்றக்கூடிய முபஷிர் அஹமத் சாஹிப் கூறுகிறார்கள், 2013ஆம் ஆண்டில் வக்ஃபே ஜதீத் மால் துறையில் நான் நியமிக்கப்பட்டேன். அப்துல் ஹமீது கான் சாஹிப் அவர்கள் அடிப்படையாக இரு அறிவுரைகளின் பக்கம் எனக்கு கவனமூட்டியவாறு அவற்றை எழுதி வைக்குமாறு கூறினார்கள். முதலாவது விஷயம் என்னவென்றால், அனைத்து அருள்களின் ஊற்று ஹிலாஃபத் ஆகும். என் நிலையிலும் ஹிலாஃபத்துடன் நன்றி கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், வேலையில் ஏதாவது சோம்பேறித்தனம் ஏற்பட்டுவிட்டால் அது கண்ணும் காணாமல் மன்னிக்கப்பட்டு விடலாம். ஆனால் தவறான கூற்றோ பொய்யுக்கோ மன்னிப்பு கிடையாது என்றார்கள். எப்பொழுதும் எதையும் தவறாக கூறக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த இரு விஷயங்களையும் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த விஷயங்கள் முக்கியமானவை என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் இதன் மீது நம்பிக்கை உள்ளது. அல்லாஹ்விடம் எப்பொழுதும் உதவி கேட்டவாறு துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், சுற்றுப்பயணத்தின் போது நான் அவர்களுடன் இருந்திருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி கூறிய விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கு அறிவுரை கூறும்போது அவருக்கு வக்ஃபே ஜதீதுடைய முக்கியத்துவம் மற்றும் அவசியம் குறித்து எந்த அளவுக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும் என்றால், அவர் தியாகம் செய்வதில் எந்த விஷயமும் தடையாக இருக்கக்கூடாது. பணத்தை மட்டும் கேட்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக சந்தாவுடைய முக்கியத்துவத்தை அவரது உள்ளத்தில் ஏற்படுத்திவிட வேண்டும். ஜமாத்தினுடைய வேதனையை அவருக்குள் உருவாக்கிவிட வேண்டும். அதன் பிறகு அவருடைய தகுதிக்கு ஏற்ப நாம் கேட்க வேண்டும். பிறகு கேட்பதில் எவ்வித வெட்கத்தையும் நாம் உணர வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய வேலை ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதாகும், ஜமாத்திற்காக உதவி கேட்பதாகும் என்று கூறுவார்கள். ஜமாத்தின் செல்வங்களை எப்பொழுதும் கருத்தில் கொள்வார்கள். சந்தாக்கள் என்பது ஜமாத்தினர்களுடைய தியாகங்களின் விளைவால் ஒன்று சேர்ந்ததாகும். அவற்றை செலவு செய்யும் போது வீணாக செலவு செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். எது தேவையோ அந்த செலவை செய்யுங்கள், ஆனால் தேவையை விட அதிகமாக செலவழிக்க கூடாது என்பார்கள். நான் இவ்விஷயத்தை தான் என் மகனுக்கும் கூறியுள்ளேன். நீ எப்பொழுது வரை ஜமாத்திற்கு நன்றி உள்ளவனாக இருப்பாயோ அதுவரை நீ எனக்கு மகனாவாய். அதுவன்றி உம்முடன் எனக்கு எந்த தொடர்பும் வேண்டுதலும் கிடையாது என்று கூறியிருக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் நன்மைகளையும் அவர்களின் சந்ததிகளிடத்தில் தொடரச் செய்வானாக. அடுத்த நற்குறிப்பு நுஸ்ரத் ஜஹான் அகமது சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்கள் அமெரிக்காவில் ஜமாத்தின் முரப்பியாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய முபஷிர் அஹமத் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா அவர்கள் தம் கணவர் மதிப்பிற்குரிய முபஷிர் அஹமத் சாஹிப் மற்றும் 3 குழந்தைகளுடன் 1972 அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். வாஷிங்டனில் அவர்கள் வசித்து வந்தார்கள். 1988 அமெரிக்காவில் அவர்களுடைய கணவர் வாழ்வை அர்ப்பணிக்கும் நல்வாய்ப்பை பெற்றார். மர்ஹூமா அவர்கள் தம் வாழ்க்கை முழுவதையும் மிக எளிமையாகவும் நன்றியோடும் கழித்தார்கள். அவர்களுடைய கணவர் முபஷிர் அஹமத் சாஹிப் அவர்கள் வக்ஃப் செய்த அந்த காலகட்டத்தில் இருந்து முரப்பியாக பணியாற்றி வருகிறார். மிக எளிமையாகவும் நன்றி உணர்வுடனும் தம் கணவருடன் அவர்கள் வாழ்வை கழித்துள்ளார்கள். மர்ஹூமா அவர்கள் அல்லாவின் அருளால் மூசியாக இருந்தார்கள். முறையாக சந்தாக்களில் பங்கெடுத்து வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் மிக அதிக நேசத்தின் தொடர்பு இருந்தது. 1977 முதல் 2007 வரை லஜ்னா இமாயில்லாவில் பல்வேறு வகையில் தொண்டாற்றி இருக்கிறார்கள். லோக்கல் நாயிப் சதர், லோக்கல் சதர், ரீஜினல் சதர் போன்ற பொறுப்புகளில் இருந்துள்ளார்கள். இஸ்லாம் அகமதியத்தை பரப்புவதற்காக மிக உழைப்புடனும் ஆர்வத்துடனும் தப்லீக் நிகழ்ச்சிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். லஜ்னா மற்றும் நாசிராத்துடைய கல்வி மற்றும் தர்பியத்திற்காகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். மார்க்க அடிப்படையில் தம் குழந்தைகளுக்கு தர்பியத் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று உலக கல்விக்காகவும் கவனமூட்டி இருக்கிறார்கள். கணவர் மற்றும் 2 மகன்களையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். மர்ஹூமாவுடைய 4 பிள்ளைகளும் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் நன்கு பணியாற்றக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மார்க்க தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களின் சந்ததிகளையும் அவர்களின் துவாக்கள் மற்றும் நன்மைகளுக்கு வாரிசாக ஆக்குவானாக. الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله